ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழைய சாதத்தில் ஜீரகம், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் பிசைஞ்சி வடகை மாதிரி போட்டிருந்தேன். பாருங்கள், அதை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், உள்ளெல்லாம் ஈரப்பதம் இல்லாமல் அழகாக காஞ்சிருச்சு. பாருங்கள், உள்ளே ஈரப்பதம் இல்லாமல் அழகாக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரிக்கலாம். சூப்பராக இருக்கும்ப்பா இது. நான் இப்போ ஒரு வாரமாக காய வச்சுருந்தேன். அந்த உள்ள நப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரமாகவே காய வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். சூடு ஏறிட்டுருக்கு. எண்ணெய் சூடு ஏறினோடனே வடை விட்டு பொரிச்சிடலாம். நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் சும்மா இவ்வளோ சாதம் மீந்தால் கூட சரி தான். அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து காலையில் எழுந்திரிச்சி நல்லா பிசைஞ்சி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா கசக்கிட்டு ஒரு மாரி தட்டில் அல்லது தட்டில் ஒரு துணியை போட்டு நூல் துணியை நனைச்சி போட்டு அந்த தட்டில் நூல் துணியை நனைச்சி போட்டுக்கோங்க. ஈரமாக ரொம்ப ஈரெல்லாம் பிசைஞ்சிட்டு போட்டுக்கோங்க. ஈரத்தில் நனைச்சி நல்லா புழிஞ்சு விட்டுட்டு வெறும் துணியை மட்டும் போட்டு அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வைக்கலாம். பாருங்கள், இது நான் ரேஷன் கடை சேலை இருக்குல்ல, அதை நினச்சி நான் இது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இது நான் போட்டு. போன வாரம் செவ்வாய்க்கிழமை என்னன்னு நினைக்கிறேன். என்னோட 9 நாள் ஆகுது. இங்கே பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி வெயில் நல்லா அடிக்குதுங்களா, நல்லா காஞ்சி போச்சு. எப்படி சவுண்டு வருது பாருங்கள். இது பழைய சாதம். பழைய சாதத்தோட வத்தல் இது. வேலைக்கு போனோன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. வீட்டில் இருக்கிறதால தான் அதுமாதிரி செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரினாலும் இந்த மாதிரி வச்சுட்டு போயிருங்க. வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா எடுத்து வைக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுல வச்சுருங்க. நைட்டில் நீங்கள் ஃபேன் ஓடுதில்ல, நைட்டில் ஃபேன் காற்று நேரம் வச்சுக்கோங்க. காலையில் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் வெயில் படுற இடமா காற்றோட்டமான பகுதியில் வச்சுருங்க. அது மாட்டு காஞ்சிரும். மழை நாளையில் பார்த்திங்கன்னா அதுமாதிரி செட் ஆகாது. மழை நாளையெல்லாம் ஒரு மாதிரி பூஞ்சி நாற்றம் வந்த மாதிரி போயிடும், போடணும் வச்சிரும். அதனால் மழை நாளில் வெயில் நாளில் எவ்வளோ வத்த வேலைனாலும் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். இதையே நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதில் ஜீரகம், மிளகாத்தூள், உப்பு போட்டு அப்படியே கஞ்சி மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இல்லை முறுக்குழாயில் போட்டு கூட அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். முறுக்கு மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் இந்தளவுக்கு காயக்கூடாது. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததால் எண்ணெய் இந்தளவுக்கு காய விட்டுட்டேன். சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் சூடு கம்மியாகட்டும். இது ரொம்ப எண்ணெய் ரொம்ப ஹீட்டாகவும் கூடாது, ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், கறிக்கு போகுது பார்த்திங்களா, எண்ணெய் அதிகமாக சூடாக இருக்கிறதில்ல. எண்ணெய் அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் சூடு கம்மியாகணும். இருங்க, சூடு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு போட்டுக்கோங்கப்பா. நானே உங்ககிட்ட இதோட ரெசிபி பற்றி சொல்லிட்டு இருந்தேன்னா அதில் தான் விட்டுட்டேன். நீங்கள் பொரிக்கும் போது பார்த்து அளவாக வச்சு பொரிங்க. பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி பொரித்து சாப்பிட்டேன். 2 டைம் பொரித்து சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளையில் இது மாதிரி போட்டு கொடுப்பாங்க. பழைய சாதம்லாம் வீணாகாத இது மாதிரி வத்தல் மாதிரி போட்டு எங்கள் அம்மா இது மாதிரி ரச சாப்பாட்டுக்கெலாம் பொரித்து கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பாதி ஈரம் இருக்கும்போதே நான் போட்டு சாப்பிட்டேன். ஒரு 20 பீஸாட்டம் காலி பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு பாருங்கள், சூப்பராக அப்படியே பொறன்னு அழகாக இருக்கும். எனக்கு இது மாதிரி பொறன்னு இருக்கிற பொருள் பிடிக்காது. ஒரு மாதிரி மெதுன்னு இருக்கிற பொருள் பிடிக்காது. இந்த மாதிரி பொறன்னு இருந்து ரொம்ப பிடிக்கும். சாஃப்டாக இருக்கிறது இது மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. அப்படியே கடுக்கு முடுக்குன்னு கடிக்க முடியாமல் நான் அப்படி தான் பிடிக்கும். சின்ன பிள்ளைலேருந்து அப்படியே பழகிட்டாங்க. பாருங்கள், இது எண்ணெய் பிரச்சனை தான். எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சு இல்லைங்களா, அதனால தான். இல்லைனா ஒயிட்டாக இருக்கும். பொரிஞ்சாலுமே கொஞ்சம் நேரம் மாறும். அப்படியே மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ தான் எண்ணெய் கரெக்டான பார்த்து நல்லா பொரிஞ்சிருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்துடணும். அழகாக இருக்கு பார்த்தீங்களா, செம்ம.
கரண்டியும் நான் சரியான கரண்டி எடுத்துக்கல, வீடியோவுக்கு நான் அர்ஜென்ட்டில் இந்த கரண்டி எடுத்துட்டேன். ஜல்லி கரண்டியாக இருந்தால் அப்படியே ஒரே அரியில் அரைச்சிடலாம். அவ்வளோதான்ப்பா. என்னது பார்த்திங்கன்னா பழைய சாதம் வத்தல். பழைய சாதத்தை வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கரைச்சியும் குடிச்சிக்கலாம், அதேமாரி அதிகமாக இருந்ததுன்னா அதுமாரி வத்தலும் போட்டுக்கலாம். என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் பிள்ளைங்க 2 பேர் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்களா. அன்றைக்கி சாப்பாடு நிறைய வச்சுருந்தேன், அவங்களோட பிள்ளைங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அன்றைக்கி வந்து சாப்பாடு மீதி ஆகிடுச்சு. நைட்டு என்ன பண்ணேன், தண்ணிக்கு அந்த போசியில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு, தண்ணி கொதித்த உடனே சாப்பாட்டை அதில் கொட்டி வடித்து விட்டு அதை தான் நாங்கள் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். நைட்டு சாப்பிட்டுமோ மீதி சாதம் இருந்தது. மீதி சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து இந்த மாதிரி காலையில் வந்து கொட்டுறதுக்கு மனசு இல்லை. பழைய சாதமும் சாப்பிட முடியாது, குழஞ்சி போச்சு. அதனால் அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நல்லா கசன்னு பிசைஞ்சிக்கிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு மிளகாத்தூள், உப்பு, உங்களுக்கு வேணுன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கலருக்காக. போட்டு இது மாதிரி ஒரு சீலை ஒன்று நனைச்சி போட்டு தரையில் போட்டு மண் இல்லாமல் கூட்டிடணும். சீலையை நனைச்சி நல்லா தண்ணி இல்லாமல் பிசைஞ்சிட்டு அதை அப்படியே சீலையை விரித்து போட்டு அதில் அப்படியே அழகாக சுயா உருணை மாதிரி கிள்ளி வச்சோம்னா நல்லா காஞ்சி போகும். காலையில் கிள்ளி வச்சிங்கன்னா சாயந்தரம் நல்லா உணர்ந்துருக்கும். அதை அப்படியே அழுக்கடுக்காக எடுத்து தட்டில் லைனாக வச்சு அதை அப்படியே டெய்லி வெயிலில் எடுத்து வச்சு காய வைக்க வேண்டியது தான். சாயந்தரம் எடுத்து உள்ளே வச்சுருங்க, அவ்வளோதான்ப்பா. இது வந்து பழைய சாதம் வத்தல். வாங்க இங்கே பார்க்கலாம், வெளிச்சம் அழகாக இருக்குது.